இதுவரைக்கும் தேமுதிக கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. தேமுதிக டிடிவி தினகரன் கூட கூட்டணி வச்சு 21 சட்டமன்ற ஆனா தேர்தல் டிஎம்கேட சந்திச்சாங்க. எப்போதுமே வச்சிருக்கு. இதுவரைக்கும் அவங்க ஹிஸ்டரியில கேப்டன் இருந்த காலத்திலும் இல்லாத காலத்திலும் அவங்க திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டதே இல்லை. 2016ல கலைஞர் என்ன சொன்னாரு? பழம் பழம் நழுவி பாலில் விழ காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. விஜயகாந்த் வந்துருவாருன்னு. ஆனா மறுநாளே ஒரு மக்கள் நல கூட்டணி தான் போனாரே தவிர திமுக கூட போகல. அந்த எலெக்ஷன்ல விஜயகாந்த் திமுக சைடு போயிருந்தா கருணாநிதி தான் முதலமைச்சர், விஜயகாந்த் தான் துணை முதலமைச்சர். கேப்டன் இருந்த காலத்திலே போகவில்லை. அவர் இல்லாத காலத்துல அந்த முடிவை பிரேமலதா அவர்கள் எடுக்க பிரேமலதா அண்மையில ஸ்டாலின் அவர்களை பார்த்திருக்காங்க. அதுக்கு மறுநாளே அவர் சுதீஷ் போட்ட பதிவுல ஜெயலலிதா அம்மையாரையும் பிரேமலதா அக்காவையும் சேர்த்து போட்டு ஒரு படம் போட்டுருக்காரு. நீங்க அதை வந்து இந்த பக்கம் கூட்டணிக்கான இதை எடுத்துக்கலாம். பிரேமலதாவே ரொம்ப ரீசெண்டா இந்திய ரோல் மாடல் ஜெயலலிதா தான் சொல்லி. ஆமா, தேமுதிகவோட அரசியலை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை முன்கூட்டியே அறிவிக்கிற பழக்கம் அந்த கட்சி கிடையாது. அந்த கட்சியினுடைய ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு, மரபு.